ஆல்ரைட். இந்த வீடியோவில் குயிக் புக்கில் நாங்கள் தொடராக செய்து வந்து கொண்டிருக்கிறோம். குயிக் புக் அதில் டிஸ்கவுண்ட்ஸ் என்ற பகுதிகளை பார்க்கும். ரைட். அதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் என்னென்னா, இந்த டிஸ்கவுண்டோடு வரக்கூடிய அக்கௌண்ட்ஸ், அதோடைய சேல்ஸுக்கு சம்மந்தப்படக்கூடிய விடயங்கள், இவ்வாறான விடயங்கள் எவ்வாறு இந்த பர்சன்டேஜ் 10% டிஸ்கவுண்ட்டை க்ரியேட் பண்ணுறது போன்ற விடயங்களை பார்க்கலாம். அதுலேயும் 2 வகையான டிஸ்கவுண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். முதலாவது ஒரு ஐட்டம், அதாவது எத்தனை பீசஸ் என்று சொல்கிறது இல்லை, ஒரு ஐட்டம் மொனிட்டர் சொன்னால் ஒரு ஐட்டத்துக்கான டிஸ்கவுண்ட். ரெண்டாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஐட்டங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஐட்டம். இதில் மொனிட்டர், கீபோர்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ஐட்டம் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் க்ரியேட் பண்ணக்கூடிய டிஸ்கவுண்ட் வித்தியாசப்படும். ஸோ அதையும் முக்கியமாக கவனித்து கொள்ளணும். அடுத்ததாக இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் கேஷ் சேல்ஸ் என்று சொல்லி. ஸோ இந்த ரெண்டாவது டிரான்சாக்ஷனும் கேஷ் சேல்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அது கேஷாக இருந்தாலும் சரி, அல்லது க்ரெடிட்டாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல கேஷுக்கு பதிலாக ஒரு கஸ்டமரோட நேமை கொடுக்கலாம். கடனாக இருந்தாலும் சரி, ஒரே மெத்தட் தான். ரைட். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளில் கேஷை தான் செய்யலாம்னு பார்க்குறேன். ரைட். ஸோ முதலாவது எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் பார்த்ததில் சேல்ஸ் எவ்வாறு செய்கிறேன்னு சொல்லி. பொதுவாக கேஷ் சேல்ஸாக இருந்து சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட். க்ரெடிட் சேல்ஸ்னால் க்ரியேட் இன்வாய்ஸஸ் போவோம். கேஷ் சேல்ஸ்ன்னு சொன்னால் என்டர் சேல்ஸ் ரிசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த மெத்தடில் போனாலும் சரி, டிஸ்கவுண்ட் ஒரே மெத்தட் தான் வரும். இந்த இடத்துல என்டர் சேல்ஸ் ரிசிட்ஸ். இந்த இடத்துல பார்க்கலாம் சேல்ஸ். இதில் கேஷ்ன்றதுனால இந்த இடத்துல கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் போட்டாலும் அந்த இடத்துல கேஷாக தான் வரும். ரைட். இந்த இடத்துல ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன், மானிட்டர். ஸோ இந்த இடத்துல குவான்டிட்டியை போடலாம், 1 or 2ன்னு சொல்லி குவான்டிட்டியை போடலாம். ஸோ இப்போது பார்க்கலாம் இந்த இடத்துல குவான்டிட்டிக்குரிய ப்ரைஸ் வரும். ரைட். டிஸ்கவுண்ட் க்ரியேட் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் தான் இந்த இடத்துக்கு கீழால், இந்த இடத்துக்கு அடுத்த லைனில் தான் கட்டாயமாக டிஸ்கவுண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதாவது கடைசியாக க்ரியேட் பண்ணின ஐட்டத்துக்கு கீழே உள்ள லைனில் தான் டிஸ்கவுண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முதல் டிபாசிட்டுன்றதை நான் கேஷாக மாற்றிக்கொள்கிறேன். அது நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயம். இந்த இடத்துல டிபாசிட்டுன்றதை கேஷாக மாற்றிக்கொள்ளணும். அப்போ தான் கேஷ் சேல்ஸுக்கு எங்கள் அக்கௌண்ட்ஸ் போகும். ரைட். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேஷ் என்று சொல்லக்கூடிய இந்த விடயம் பொதுவாக கேஷ் சேல்ஸுக்கு தான் வரும். க்ரெடிட் சேல்ஸுக்கு இவ்வாறான விடயம் வராது. ரைட். ரைட். இந்த இடத்துல பாருங்கள், அடுத்த லைனில் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல காட்டுது அட் நியூன்னு சொல்லி. இந்த அட் நியூன்னு சொல்லக்கூடிய பகுதி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். லிஸ்ட், ஐட்டம் லிஸ்ட், அந்த மெத்தட்லேயும் அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல ஷார்ட்கட் அட் நியூன்னு சொல்லி வருது. அட் நியூவில் பாருங்கள், ஏற்கனவே ஸ்டாக் பார்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட்டில் வேறையாகவே ஒரு ஐட்டம் நம்பரை கொடுக்கணும். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை கொடுக்குறேன். இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டு டிஸ்கிரிப்ஷனை போட்டுக்கொள்ளுங்க. டிஸ்கவுண்ட் 10ன்னு போடுங்க. 10. இந்த இடத்துல 10% டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணுறதுனால டிஸ்கவுண்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் வராது. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். ரைட். இந்த இடத்துல 10 போட வேணும். 10 போட்டுன்னு சொன்னால் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னு சொன்னால் 10 rupees தான் குறையும். அதாவது 10% குறையாது. ரைட். 10 rupees தான் குறையும். அதனால் 10% கட்டாயமாக வர வேணும். அடுத்தது இந்த அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டில் குறையும் என்றது, அதாவது இது ஒரு எக்ஸ்பென்ஸ் டைப்பாக வரலாம். அப்படித்தானே? நான் உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றால் கஸ்டமர் எங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருந்தால் 90 ரூபா தருவார். அதாவது 100 ரூபா வர வேண்டியது 90 ரூபா வருது. அப்போ 10 rupees குறைஞ்சி வருது. அந்த 10 rupees எக்ஸ்பென்ஸாக காட்டணும். ரைட். அப்போ இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் ஷார்ட்கட்டில் இது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அட் நியூ போயிட்டு
இந்த இடத்துல எக்ஸ்பென்ஸ் டைப்பை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட் அலவுட். சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, ரைட். இந்த இடத்துல பாருங்கள் 10% குறைஞ்சி வருது. ரைட். அடுத்ததாக ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை விற்பனை செய்யும் போது எவ்வாறு டிஸ்கவுண்ட் க்ரியேட் பண்ணலாம் என்று சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல கேஷ் சேல்ஸ் இருக்குது. அது கேஷ் சேல்ஸாக இருக்கலாம் அல்லது கடனாக இருக்கலாம். அடுத்தது 10%க்கு பதிலாக 20% அல்லது 30% இருக்கலாம், அல்லது 15% உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு மாதிரி. அந்த இடத்துல 1 by 1 டிஸ்கவுண்ட்டை ஏற்கனவே நான் இந்த டிரான்சாக்ஷனுக்கு க்ரியேட் பண்ண மாதிரி ஒவ்வொன்றாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்குரிய நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கொண்டு, அதாவது அதுக்குரிய நம்பரை என்டர் பண்ணி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை என்டர் பண்ணி 1 by 1 க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட ஐட்டம் இருக்குது, அதாவது குவான்டிட்டியில் ஒன்றுக்கு மேற்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. ரைட். இப்போது எவ்வாறு கேஷ் சேல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் கஸ்டமருக்கு போய்ட்டு க்ரியேட் இன்வாய்ஸ் என்று சொன்னால் கடன் விற்பனை செய்வது. இந்த இடத்துல என்டர் சேல்ஸ் ரிசீட். ரைட். இந்த இடத்துல கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் அவசியம் இல்லை. அடுத்தது இந்த இடத்துல இருக்க டிபாசிட்டு கேஷ் எந்த இடத்துக்கு போகும். கேஷ் அக்கௌண்ட்டாக இருந்தான்னு சொன்னால் கேஷுக்கு போகலாம், அல்லது பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தால் பேங்க்குக்கு போகலாம். ரைட். இந்த இடத்துல பாருங்கள் ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன். மானிட்டர், 2 மானிட்டர்கள். ரெண்டாவது கீபோர்ட், 2 கீபோர்ட். ரைட். இதுக்குரிய டோட்டலாக பாருங்கள் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு 11,000. அப்போ 10% பார்த்தேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000, அதாவது 1100 டிஸ்கவுண்ட் வரணும் 10%க்கு. ரைட். இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டை காட்டுறது ஏற்கனவே க்ரியேட் பண்ணினது. அது 15%னா திரும்ப அட் நியூ போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும், அல்லது 20%னா டிஃப்ரெண்ட்டான டிஸ்கவுண்ட் இருந்தால் அதுக்கு வேறையாக ஓப்பன் பண்ணி டிஃப்ரெண்ட்டான நம்பரை என்டர் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த இடத்துல நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு 10% செலக்ட் பண்ணுறேன். அவ்வாறு செலக்ட் பண்ணும்போது பாருங்கள் 200 தான் வந்துடுச்சு. ஆனால் 200ன்றது பிழையானது. ஏனென்றால் 200ன்றது இந்த 2000க்கான 10%. அதாவது குயிக்புக் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதுக்கு மேலுள்ள லைனை மட்டும் தான் டிஸ்கவுண்ட் காணுது. ரைட். ஸோ அதனால் என்ன செய்யணும்னா டோட்டலுக்கு டிஸ்கவுண்ட் காணணும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்டா, இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு மேலுள்ள லைன் டோட்டலாக இருக்கணும். இங்கே வரக்கூடிய டோட்டல் டிஃப்ரெண்ட். ஓகே. அப்போ அதுக்கு நான் என்ன செய்கிறேன்டா, இந்த இடத்துல இந்த லைனில் என்ன செய்கிறேன்டா அட் நியூ போயிட்டு, ஸோ இந்த இடத்துல டைப்பில் பாருங்கள் சப் டோட்டல்னு இருக்குது. ஓகே. சப் டோட்டலை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குரிய நம்பர் ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து சப் டோட்டல் என்ற இதை டைப் பண்ணுங்கள். சப் டோட்டலாக அல்லது டோட்டலாக உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல கிளிக் ஓகே. ஸோ இப்போது பார்க்கலாம் இந்த இடத்துல இதுக்குரிய சப் டோட்டல். இந்த இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட ஐட்டம் என்று சொல்லும் போது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அதுக்கு மேற்பட்டதாகவும் இருக்கலாம். பட் இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டை செலக்ட் பண்ணும்போது இப்போது டோட்டலுக்கான டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. ஸோ இது தான் சரியான மெத்தட். ரைட். ஸோ இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட ஐட்டம் வரும்போது அதுக்கான சப் டோட்டலை க்ரியேட் பண்ணி தான் டிஸ்கவுண்ட்டை காணணும். சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள்.